வீட்டுக்கு வர ரொம்ப வெயில் போடும்போது கொஞ்ச நேரம் உட்காந்து வெட்டியிருப்பாங்க போல். அவங்க களை வெட்டும் போது எங்களுக்கு நிறைய கீரை கிடச்சிச்சு. அவங்க களை வெட்டும் போது பழகீரைன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. காலையில் அவிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு எங்கள் ஆயா சொன்னாங்க. அப்போ எங்கள் ஆயாவுக்கு வந்துட்டு நான் சர்பத்து போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஏன்னா வந்துட்டு வீட்லேயே சாப்பிட்டுக்கிறேன், ரொம்ப வெயில் அடிக்குது, இங்கே உட்காந்து சாப்பிட இடம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்களா. அதனால நான் வந்துட்டு சர்பத்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அது மட்டும் குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரண்டை இருந்துச்சு, அந்த செடியில் பிரண்டை பிடுங்கிட்டு காலையில் பிரண்டை குழம்பு வச்சு கீரை பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பிரண்டையெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன். நான் கொஞ்சம் நேரம் அங்கிட்டே காட்டுக்குள்ளேயே ரவுண்ட் பண்ணேன், எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரண்டை நான் பறிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து எங்கள் ஆயாவுக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் ஒரு 4 மணி 5 மணி ஆகும்போதெல்லாம் நான் வந்துட்டு எங்கள் ஆயாவுக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு போனேன். அப்போ கொஞ்சம் நெகலாக இருக்கனால என்ன கொஞ்சம் நேரம் இருட்டுற வரைக்குமே வெட்டிகிட்டு இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போனேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் விவசாயம் தான், கடலை தட்டைப்பயிறு கீரை இந்த மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு விவசாயத்தை பிடிக்கும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் எனக்கு எந்த வேலையும் தெரியாது, நான் போய் நல்லா திட்டு வாங்கிட்டு